கொடைக்கானல் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள குயில்கள் கூவ, அந்த குயில்களின் இசை கேட்டு மரங்கள் நடனமாட, அந்த நடனத்தில் இருந்து குளிர்ந்த காற்று நம் மீது வீசிக்கொண்டே நாம் இந்த அடர்ந்த வனாந்தரத்திற்குள் போகலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காடு மாதிரி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்படி இந்த அளவுக்கு காடு மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்மளை உணர வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற மரங்கள் தாங்க முழுக்க முழுக்க காரணமாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அந்த அளவுக்கான மரங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க. நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் 19 ஏக்கருங்க. இப்போ இருக்கிற கொடைக்கானல் மார்க்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ப்ரைஸோட ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸை சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்கு. நம்ம வத்தலகுண்டிலேருந்து வெறும் 45 மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அடைஞ்சிடலாங்க. நம்ம புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றிக்கும் நிறைய இடங்களில் ரெசார்ட்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல சரிசமமான தரைநில பரப்போட தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பெப்பர், கார்டமம், அவகோடா, காஃபி இது எல்லாமே இருக்குங்க. அதுலேயும் பெப்பர், கார்டமம், அவகோடா இதிலிருந்து ஒரு நல்ல வருமானம் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து கிடச்சிட்டு இருக்குங்க. அந்த பெப்பர் கொடியிலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் கிடச்சிட்டு இருக்குங்க இப்போ வரைக்குமே. ஒவ்வொரு மரத்தில் இருக்க மிளகு கொடியெல்லாம் பாருங்களேன், நல்ல விளைச்சல் அடைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மிளகு கொடிகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க நமக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு நல்ல விவசாயம் பண்ணலாம் சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க அவகோடா மரங்களை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அவகோடா சீசன் இல்லாத இந்த டயத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவகோடா மரங்கள் மட்டும் தான் இருக்கும். அவகோடா மரங்களை நீங்கள் பார்க்க முடியாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு 10லேருந்து ஒரு 15 அவகோடா மரங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த ஒரு சில மரங்கள்லேயும் பாருங்கள், நம்ம ஸ்டைலில் சொல்லாமா, சும்மா கொத்தாக காய்ச்சி தொங்குதுங்க இங்கே இருக்கிற மரங்களில் அவகோடா காய்கள். சீசன் இல்லாத இந்த டயத்துலேயும் ஒரு மரத்தில் இவ்வளோ காய்களை பார்க்க முடியுதுன்னா, சீசன் டயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ எடுத்தாலும் ஒரு மரத்தில் இருந்து 500லேருந்து 600 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. சீசன் டைமில் இதை விட நம்மளால் அதிகமாக எடுக்க முடியுங்க. சீசன் இல்லாத இந்த டயத்தில் நமக்கு அவகோடா நிறைய கிடைக்கிறனால இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஒரு நல்ல வருமானம் நம்மளால் எடுக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சில்வர் ஓக், தேக்கு, ஜாமுன், சில்க் காட்டன், ஜாக் ஃப்ரூட் இது மாதிரியான இன்னும் நேச்சுரல் ட்ரீஸ் நிறையா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்குங்க. வெயில் காலன்றனால தண்ணி நமக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே 2 பழைய வீடும் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கப்பவும் சரி, உள்ளே போகிறப்பையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஃபீல் தாங்க நமக்கு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கான மரங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறையா இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெசார்ட் பர்பஸ்க்கும் சூட்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஸ்பைசஸ் மற்றும் ஃப்ரூட்ஸ் வகையில் தாராளமாக நடவு பண்ணி ஒரு நல்ல வருமானம் இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து நம்மளால் எடுக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஒரு 7 ஏக்கர் நல்ல மெயின்டெனன்ஸோட நல்ல வருமானம் கிடச்சிட்டு இருக்குங்க. மீதி இருக்க இந்த 12 ஏக்கர் வந்து கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க. அந்த 12 ஏக்கரையும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி எடுத்தோம்னா
இப்போ கிடைக்கிற வருமானத்தோட பல மடங்கு வருமானம் நம்மளால் ஈட்ட முடியுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இருக்க மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தாங்க நமக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸோடவே ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பேப்பர் க்ளீனாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் உங்களுக்கு A to Z எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க. நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் விசாரிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், நம்ம கொடுக்குற மணிக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. அது மாதிரி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தாங்க நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாகவே ஓனரை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோங்க. நம்மளை அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கொடைக்கானல் இருக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அடுத்து இதே மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.